எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ. நான் லஞ்சுக்கு என்ன பண்ணேன், காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் 6:30க்கு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கெட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி அதை சூடு பண்ணிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து நம்ம சப்வேலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் பன்னீர் வச்சு பண்ணலான்ட்டு பன்னீர் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்து அதை மைக்ரோவேவில் வச்சுட்டு அதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பவுலில் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் சீரகப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பேஸ்ட்டாக வந்து கரைச்சி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் பொடி எல்லா ஐட்டங்களும். அதுக்கப்புறம் அந்த மைக்ரோவேவில் வச்சுருந்த பன்னீர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் அந்த நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு எல்லா சைடும் பன்னீரில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி போடுற தவா எடுத்து அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு ஆல்ரெடி கெட்டிலில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஊற்றிட்டு எங்கிட்ட ராகி சேமியா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நார்மல் தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த தோசை கல் வந்து நல்லா சூடானதும் அதில் பட்டர் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த பட்டர் ஆயிலில் நல்லா வந்து ஓரளவு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து அந்த இடியாப்பம் புளிகிற தட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த தட்டில் வந்து நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ராகி சேமியாவை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு 3 பிளேட்லேயும் வச்சுட்டு அதை வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி சுடு தண்ணி தான் ஊற்றிருந்தேன். ஸோ உள்ளே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அப்பப்போ இந்த பன்னீரை வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே உள்ளது மட்டும் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும். ஸோ மற்றதெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் பன்னீரையும் போட்டு அதையும் நல்லா வந்து அந்த எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த இட்டாலியன் ப்ரெட் இது பேர், இது வந்து கடையில் வாங்கினது. ஸோ அதில் பட்டர்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோஸ்டரில் வந்து வச்சு வெறும் பன்னை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தோசை கல்லிலே போட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தா இன்னும் இப்போது நான் இந்த டோஸ்டரில் வச்சு எடுத்ததுனால நல்லா பஃப்னு இருந்த பன்னு கொஞ்சம் வந்து அமுங்கிருச்சு. ஸோ இதே இது நான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி அமுங்கியிருக்காது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு ராகி சேமியா வந்து ரெடி ஆனதும் அதில் வந்து கொஞ்சம் நெய், சுகர், அதுக்கப்புறம் துருவின தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டே பசங்க அது சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இங்கிட்டு பன்னெல்லாம் வந்து பட்டர் போட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாப் பண்ண லெட்யூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆலிவ், பன்னீர், அப்புறம் வந்துட்டு தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து மைனஸ், மஸ்டர்ட் சாஸ், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ரெட் சில்லி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரெட் சில்லி சாஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், இந்தியன் ஃப்ளேவர். ஸோ அதையும் வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் லெட்யூஸ் மேலே போட்டு அதை வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து நல்லா ரேப் பண்ணி என்னோடய பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் அதை வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னோடய பசங்களுக்கு அந்த ராகி சேமியாலாம் இந்த ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆதிரனும் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுனால அவனுக்கு ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலில் கொடுப்பாங்க. பட் நான் வீட்டிலே அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுவேன். 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் லஞ்ச் வந்து சாண்ட்விச், ஸ்ட்ராபெரி, குக்கும்பர் இதை வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.